நேயர்களே, கவின்ஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேமங்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், ஒரு 10-12 சேமங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ சேமங்கிழங்கை நல்லா வேக வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அஸ் யூஷுவல் உருளைக்கிழங்கு எப்படி வேக வைப்போமோ, அதாவது தண்ணி அந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த மாதிரி வேக வைப்போம் இல்லையா, அது மாதிரியே இதையும் அந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு எப்படி ஷேப் தேவைப்படுதோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் கார்ன் மாவு இதெல்லாம் உள்ளே ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன், இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சேமங்கிழங்கு உள்ளே போடலாம். இந்த மாதிரி கிளறி வச்சுக்கிறணும். இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே இல்லை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுக்கணும். பொன்னிறமாக வந்த உடனே அதை எடுத்துடலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு என் பையனுக்கு இதுதான் கொடுத்து விட்டேன். லெமன் சாதமும் இதுவும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். இது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.